வணக்கம் நான் Chef Deena வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து பாவக்காய் குழம்பு எப்படி பண்றது பார்க்க போறோம் இந்த பாவக்காய் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா கசப்பா இருக்கும் அதனால சாப்பிட பிடிக்காது மாசத்துல ஒரு நாளாவது பாவக்காய் கண்டிப்பா சாப்பிட்டுக்கணும் ஒரு சூப்பரான ஒரு காய் இது இந்த காயை வந்து எப்படி கசப்பு தன்மை இல்லாம கரெக்ட்டா வீட்ல பண்றது சொல்லி இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்துறோம் அதாவது ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் இந்த பாவக்காய் குழம்பு வீட்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க பண்ணி முடிச்ச பிறகு சால்ட் ஒரு கல் கம்மியா இருந்தாலும் அதோட கசப்பு தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால சால்ட்னு பார்க்க வேண்டாம் அந்த சால்ட்டோட அளவு கரெக்ட்டா இருந்தா அந்த கசப்பு தன்மை தெரியாது ப்ராப்பரா பண்ணா இதுக்கு அப்புறம் வந்து இந்த நாட்டு சக்கரை போட்டுறோம் இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் லைட்டா அந்த இனிப்பு அந்த காரம் அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அதோட இனிப்பு தன்மை இருக்கும் ஏன்னா அந்த வெங்காயம் முழுசா போட்டு வதக்கி முழுசா ப்ரிப்பரேஷன்ல கம்ப்ளீட் ஆகிற டைம்ல முழுசா தெரியும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக அந்த ஒரு டெக்ஸ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வராது இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டைல சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாவக்காய் 250 கிராம் நெல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு பூண்டு 10 லிருந்து 15 பல்லு சின்ன வெங்காயம் 25 நம்பர் பெரிய வெங்காயம் 1 தக்காளி 4 நம்பர் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் குழம்பு தூள் 2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி 2 லெமன் சைஸ் கொத்தமல்லி தேவையான அளவு வெல்லம் 1 டீஸ்பூன் இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் இந்த பாவக்காய் வந்து நீங்க கடையில வாங்கும்போது நல்ல பிஞ்சான பாவக்காய் பார்த்து வாங்குங்க ஏன்னா இலசான பாவக்காய் நீங்க வீட்ல வச்சு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு குழம்பு அருமையா வரும் கசப்பு தன்மை அதிகமா இருக்காது முத்தலா இருந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா இதுக்கு பிறகு இந்த பாவக்காய் வந்து 1/2 கட் பண்றோம் கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த விதை வந்து நீங்க நல்லா பெருசா இருந்தனா அந்த விதையை நீங்க கட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் இதே இந்த பாவக்காய் நல்லா பிஞ்சா இருக்கும் பாத்தீங்களா அந்த பாவக்காய் இருந்தனா உங்களுக்கு அந்த விதையை கட் பண்ணி அப்படி யூஸ் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க சின்ன விதையா இருக்கும் இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பாவக்காய் க்ளீன் பண்ணியாச்சு சரிங்களா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு 1/2 கட் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி பெரிய விதையா இருந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ 1/2 கட் பண்ணி இத நல்லா ஃபைன் சாப் பண்றோம் ஃபைன் சாப்னா கொஞ்சம் ரஃப் சாப் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இதே வந்து நீங்க கொஞ்சம் பெருசா போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம் அதுல ஒண்ணும் தவறு எதுமே இல்ல இதுக்கு பிறகு அடுப்பை ஆன் பண்ணி இந்த குழம்பு ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இந்த மண்சட்டில வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்றோம் நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கடுகு ஆட் பண்றோம் கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும் அந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்க இந்த பச்சை கருவேப்பிலை போடுங்க தாளிப்பா சோ இந்த ஃப்ளேவர் நல்லா வர டைம்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாவக்காய் இதல ஆட் பண்றோம் சரிங்களா இந்த பாவக்காய் ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த மாதிரி தாளிப்பு போட்டு நம்ம வதக்குறோம் கேட்டினா நீங்க பாவக்காய் வந்து குழம்புல போட்டு குக் பண்ணும்போது கசப்பு தன்மை வரும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா வதக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா சூப்பரா வரும் இப்போ உப்பு போட்டுருக்கேன் இதுக்கு பிறகு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்றோம் வேற எந்த ஒரு பவுடரும் எதுமே தேவையில்லை வெறும் மஞ்சத்தூள் உப்பு கடுகு கருவேப்பிலை எண்ணெய் இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி குக் பண்ணுங்க இந்த பாவக்காய் எந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு 90% அளவுக்கு நல்லா வேக வச்சிருங்க அதே டைம்ல தண்ணி ஆட் பண்ண கூடாது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டாம் பாவக்காவை டைரக்டா அந்த எண்ணெயில நல்லா வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா அந்த பாவக்காய் ரெடி ஆகும் இந்த பாவக்காய் குக் பண்றதுக்கு டைமிங் என்னன்னா நீங்க கரெக்ட்டா ஒரு 7 நிமிஷம் இல்ல 8 நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன பவுல்ல மாத்தி வச்சிடலாம் இதுக்கு பிறகு இன்னொரு மண்சட்டி எடுத்துக்கங்க அந்த மண்சட்டில வந்து இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்றோம் இந்த எண்ணெய் தாளிச்சு அதுக்கு அப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணி அதுக்கு அப்புறம் பாவக்காய் ஆட் பண்ண போறோம் அதனால எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு எண்ணெய் கொஞ்சம் லைட்டா சூடாகும்
நெல்லெண்ணெய் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நெல்லெண்ணெய் வந்து சூடாகணும். ஆனால் இந்த புகை வர அளவுக்கு வந்து சூடாகக்கூடாது. அப்படி ஆகினா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும். இப்போ கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா புரிஞ்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க வெந்தயம், அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை கருவேப்பிலை போட்ட பிறகு நம்ம முழுசாக வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணுறோம். இந்த பூண்டு ரொம்ப முக்கியங்க. தாளிப்பு போட்ட உடனே இந்த பூண்டு போட்டு முடித்த பிறகு இந்த வெங்காயம் ஆட் பண்ணுங்க. எதுக்காக இந்த பூண்டு முக்கியம்னு சொன்ன கேட்டிங்கன்னா, அந்த தாளிப்பில் நீங்கள் அந்த பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வரும். அதனால தான் உங்களுக்கு எடுத்த உடனே பூண்டு போட்டு முடித்த பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ண சொல்கிறோம். இப்போ வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி முடித்த பிறகு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்ல, அதனால் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நீங்கள் நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த டைமில் பெரிய வெங்காயம் வேண்டாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் தக்காளி வந்து மொத்தம் 4 தக்காளி சொல்லியிருக்கேன். இதில் 2 தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள 2 தக்காளியும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த அரைச்சி ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் லைட்டாக நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போது முக்கியமாக வந்து இந்த வெங்காயம் தக்காளி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்குற டைமில் அந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. வெங்காயம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு முழுசாக தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த புளிப்பு, அந்த காரம், கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை தெரியும். இனிப்புனா அந்த வெங்காயம் நீங்கள் அப்படி சாப்பிடும்போது, கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு குழம்புத்தூள் ஆட் பண்ணுறோம். இந்த குழம்புத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போது இந்த குழம்புத்தூள் ஆட் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான ஆட் பண்ணி முடித்த பிறகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம். எதுக்காக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்கன்னா, உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக உங்களுக்கு டெக்ஸ்சர் வரணும்னா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்க, கரெக்டாக வரும். இதுக்கு பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். தண்ணி எடுத்த உடனே அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி மசாலா குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மசாலா குக் பண்ணுங்கள். வீட்டில் எல்லோரும் வந்து இந்த பாவக்காய் குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான குழம்பு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டிருக்கேன். இந்த மூடி போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டோம். குக் பண்ணி முடிச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதே டைமில் அந்த மசாலா நல்லா வெந்து வந்த பிறகு தான் புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மேலே லைட்டாக ஆயில் வரும். அதனால தான் உங்களுக்கு விரல வச்சு காமிச்சு சரிங்களா? இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த புளி தண்ணியை வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுங்கன்னா, நல்லா திக்கான புளி தண்ணி ஆட் பண்ணணும். அதனால் புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சி முடித்த பிறகு இதில் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். எதுக்காக புளி தண்ணி வந்து அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி ஊற வைக்க வேண்டாம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தண்ணி அதிகமானாலும் இந்த மசாலா குக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் டியூரேஷன் அதிகமாகும். அதே டைமில் அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் திக்கான புளி தண்ணி ஆட் பண்ண சொல்கிறோம். இதுக்கு பிறகு இந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா புளி தண்ணி நல்லா வெந்து வந்த பிறகு தான் இந்த பாவக்காய் ஆட் பண்ண சரிங்களா? இப்போ இந்த பாவக்காய் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மசாலா கரெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு பிறகு இந்த கிரேவி பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக வந்திருக்கும். உங்களுக்கு நல்லா கொதிக்க அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாவக்காய் குழம்பு நீங்கள் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு 2 நாள் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதே டைமில் சாப்பிட்ற டைமில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சம் இந்த வெல்லம் ஆட் பண்ணுறோம். இந்த வெல்லம் ஆட் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த பாவக்காய் குழம்பு ரெடி. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சூப்பரான மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னங்க இந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு சூப்பர் மெத்தடில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் வந்துங்க. நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.